நம்ம இப்ப பார்க்க போற இன்சிடென்ட். கணவனின் கொடுமைக்கு ஆளான மனைவி தன் ஆண் நண்பர்களோட சேர்ந்து கணவனை கொடூரமான முறையில கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சது மட்டும் இல்லாம அந்த டெட் பாடியை ரொம்ப தூரத்துக்கு இழுத்துட்டு போய் எரிச்சு கொலை செஞ்சிருக்காங்க. சேலம் மாவட்டத்துல தான் இந்த கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. சேலம் மாவட்டம் சின்ன சோதகை கிராமம். இங்குள்ள மலைப்பகுதியில் ஒரு ஆணின் சடலம் இருந்ததா அந்த கிராமமே அதிர்ச்சியில் உறைந்தது. சேலம் மாவட்டம் சின்ன சோரகை கிராமத்தில் கொல்லப்பட்டு கிடந்த ஆண் சடலத்தை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரித்தது பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவருகின்றன. நங்கவள்ளி காவல் நிலையத்திற்கு வந்த சின்ன சோரகை கிராம நிர்வாக அதிகாரி லட்சுமணன் தங்கள் கிராமத்தின் மலைப்பகுதியில் யாரோ ஒருவரின் சடலம் கிடப்பதாக புகார் தெரிவித்தார். உடனே காவல் நிலைய அதிகாரிகள் சின்ன சோரகை கிராம மலைப்பகுதிக்கு விரைந்து சென்றனர். அந்த அழகிய மலைப்பகுதியில் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவரின் ஆண் சடலம் பெட்ரோல் மற்றும் சர்க்கரையை கொண்டு எரியூட்டப்பட்ட நிலையில் பாதி எரிந்தும் பாதி எரியாமலும் கிடந்துள்ளது. அந்த ஆண் சடலம் மிகவும் மோசமான நிலையில் இருந்ததால் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவ குழு ஒன்று காவல்துறையினர் மூலம் சின்ன சோரகை கிராமத்திற்கே வரவழைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு அந்த ஆண் சடலத்தை காவல்துறையினர் அங்கேயே அடக்கம் செய்தனர். இந்த சம்பவம் நடைபெற்ற 4 நாட்களுக்கு பிறகு அந்த கிராமத்தை சேர்ந்த தங்கராஜ் என்ற 45 வயது மதிக்கத்தக்க ஒருவர் காணாமல் போயுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. காணாமல் போன தங்கராஜ் கல்குவாரியில் வேலை செய்யும் கூலி தொழிலாளி ஆவார். உடனே தங்கராஜ் வீட்டிற்கு சென்ற காவல்துறையினர் அவரது மனைவி மயிலிடம் உன் கணவர் எங்கே என்று கேட்டுள்ளனர். இதற்கு மயில் கடந்த 4 நாட்களுக்கு மேலாக தனது கணவரை காணவில்லை என்றும் வெளியூர் சென்றிருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். தங்கராஜ் வெளியூர் செல்வதென்றால் மோட்டார் சைக்கிளில் தான் செல்வார் என்று சின்ன சோரகை கிராம மக்கள் தெரிவித்திருக்கும் நிலையில் வீட்டில் மோட்டார் சைக்கிள் மற்றும் தங்கராஜ் அணியும் செருப்பு கிடப்பதை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் மயிலிடம் விசாரணையை தீவிரப்படுத்த ஆரம்பித்தனர். இதற்கு மேல் மறைக்க முடியாது என்ற நிலையில் மயில் தாம் தான் கணவன் தங்கராஜை கூலிப்படை வைத்து கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். தங்கராஜ அவரது பொண்டாட்டியை மனைவி சின்ன பசங்களை வச்சு வீட்லயே கொலை பண்ணி மலை 2 கிலோமீட்டருக்கு மேலே கொண்டு போய் பெட்ரோல் சர்க்கரை இதெல்லாம் போட்டு எரி விட்டதாக போலீஸ் சொல்லுது. ஆனால் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கனாக்கா தங்கராஜ் மனைவி மயில் காசு கொடுக்கல அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுக்காக பொண்டாட்டிட்டு தகவல் பண்ணதுக்காக மனைவி ஆள் வச்சு கொலை பண்ணதாக போலீஸ் சொல்லுது. ஆனால் இது குடும்பத்தில் எந்த ஒரு மனைவியும் காசு கொடுக்கலன்னு புரட்சம் அடித்து கொண்டதாக எங்களுக்கு இந்த பக்கத்தில் எங்களுக்கு ஒன்றும் அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை. மயில் எதற்காக கணவன் தங்கராஜை கொன்றார்? போலீசார் விசாரணையில் வெளிவந்தது பல திடுக்கிடும் தகவல்கள். கல்குவாரியில் வேலை பார்க்கும் தனது கணவன் தங்கராஜ் குடிப்பழக்கத்திற்கு ஆட்பட்டிருந்ததால் குடும்பம் நடத்த சரிவர பணம் தருவதில்லை என்றும் இதனால் தாம் சின்ன சோரகை கிராமத்தின் அருகில் இருக்கும் நூல் மில்லில் வேலை பார்த்து குடும்பத்தை பார்த்து கொண்டதாகவும் மயில் தெரிவித்தார். இந்நிலையில்தான் ஒரு நாள் இரவு 2 மணிக்கு ஆடுகட்டும் கயிறு மூலம் பக்கத்து வீட்டில் இருக்கும் சங்கீதா, ரவி, நாகராஜ், சங்கர், விஜய் ஆகிய 5 பேரையும் வைத்து தனது கணவன் தங்கராஜின் கழுத்தை இறுக்கி கொன்றதாகவும் கூறினார் மயில். இதன்பின் தங்கராஜின் சடலத்தை இவர்களின் துணையோடு வீட்டில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள மலைப்பகுதியில் கொண்டு போய் போட்டதாகவும் தெரிவித்தார் மயில். காவல்துறையினர் உடனே கொலைக்கு காரணமாக இருந்த 27 வயது மதிக்கத்தக்க சங்கீதா, ரவி, நாகராஜ், சங்கர் மற்றும் விஜய் ஆகிய 5 பேரையும் கைது செய்தனர். ஆனா இதுல சின்ன பசங்களை இந்த கேஸ்ல சேர்த்திருக்கிறதுனால அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும், அதனால இது தீவிரமா உண்மையால சின்ன பசங்க தான் வச்சு செஞ்சாங்களா இல்ல பெரியவங்க கலந்துக்கிட்டாங்கிறது காவல்துறை இதுல தீவிரமா விசாரணை நடத்தி உண்மையை கண்டுபிடிக்கணும். தங்கராஜ் மயில் தம்பதியினருக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் தங்கராஜுக்கு குடிப்பழக்கம் உள்ளது என்பதையும் சின்ன சோரகை கிராம மக்கள் மறுக்கின்றனர். மயில்தான் பொல்லாத பெண் என்றும் தங்கராஜ் நல்ல மனிதர் என்றும் தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள்.
மேலும் மயிலுக்கு கொலை செய்தவர்களான இளைஞர்கள் 4 பேருக்கும் கள்ளத் தொடர்பு இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுகிறது. கள்ளத் தொடர்புக்கு இடைஞ்சலாக இருந்த கணவன் தங்கராஜை மயில் கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காம வெறிக்கு இடையூறாக இருந்த கணவனை கள்ள காதலர்களுடன் இணைந்து மனைவி கொலை செய்த சம்பவம் சின்ன சோரகை கிராமத்தையும் தொற்றிக் கொண்டிருப்பது அந்த பகுதி மக்களுக்கு வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே சின்ன சோரகை கிராமத்தின் அழகிய ரம்மியமான மலைப்பகுதிக்கு அதன் மேல் உள்ள பெருமாள் கோவிலுக்கு மன அமைதிக்காக பொழுதை கழிக்கச் செல்லும் பொதுமக்கள் இந்த கொலை சம்பவத்திற்கு பிறகு அந்த பகுதிக்கு செல்லவை தயக்கம் காட்டி வருகின்றனர். 2 கிலோமீட்டர் தூரம் மலை மேல இழுத்துட்டு போய் கொலை பண்ணதுனால அந்த பக்கம் கோயிலுக்கு போறதுக்கும் பொதுமக்களுக்கு அஞ்சுக்கிறாங்க. கோயிலுக்கு போற பக்தரும் அஞ்சுறாங்க. சுத்து வட்டத்தில் இருக்கிற ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவங்களும் அந்த பக்கம் வந்து தனியாக ஒரு பொம்பளைங்க ஒரு விரவு பொறுக்கு போறதுக்கும் பயப்படுறாங்க. சோரக மலையில இந்த கொலை நடந்த சம்பவத்தினால ஜனங்கள் போக்குவரத்துக்கு பயந்துக்கிறாங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்களும் பயந்துக்கிறாங்க. கோயில் வந்து பெருமாள் கோயில், வேட்டரா பெருமாள் கோயில்னா பேர் போனது, சேலம் மாவட்டத்துக்கு பேர் போன கோயில் இருக்கு. அப்ப இருக்க அந்த கோயிலுக்கு போறது கூட ஜனங்கள் பயந்துக்கிறாங்க.